முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார் 2021 பிறகு அவர் ஆட்சி வந்த பிறகு. இப்பொழுது அதை அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் அவங்க காலையில சரியா சாப்பிடாம பசியோட ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடாது. பெரிய லெவல்ல வறுமை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு. நிறைய மாணவர்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே சிக்கலாக தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு வரும்போதாவது அந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது நல்லதுதான். இதுல என்ன சிக்கல் நான் பாக்குறேன்னா 1982ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வராரு. ஸ்டாலின் அவர்களும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமையும் கொண்டு வராரு. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறீங்க. உங்களோட லாஜிக் என்னன்னா வறுமை பெரிய அளவுல இருக்கு. இன்னைக்கு நேற்றை விட அதிகமா தேவைப்படுது. அப்ப நீங்க மாணவர்களை மீட்டு கொண்டு வரலையே, மக்களை வறுமையில இருந்து மீட்டு கொண்டு வரலையே, இன்னும் அவங்க இலவச உணவை சார்ந்திருக்காங்களே. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸும் அனௌன்ஸ் பண்ணும்போது பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கும் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த நியூஸ் வருது. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பெரிய ஒரு ஆட் இருக்கு. இதெல்லாம் ஃப்ரீ கிடையாதுல்ல. எவ்வளவு ஆமா, லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு அந்த ஆட்ஸ் எல்லாம் போட முடியும். ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ப்ரொபகண்டாவும் இருக்கு. விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசணும் மன்னராட்சி அப்படின்னு சொன்ன விஷயம் நிறைய பேர் ட்ரிகர் ஆகிருக்கு. விஜய் இதுவரைக்கும் அரசியலுக்கு பேசின விஷயங்கள்லயே கொஞ்சம் உருப்படியான ஒரு விஷயம்னா இதுதான். ஃபேமிலி கண்ட்ரோல்ல பார்ட்டி இருக்கு, பார்ட்டி கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இருக்கு. ஸோ ஓவராலா ஸ்டேட் பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கு. இது சீரியஸான ஒரு பிரச்சனை. மன்னராட்சியை பற்றி பேசும்போது அப்ப நீங்க காங்கிரஸ் பார்ட்டியை நோக்கி இந்த கேள்வியை முன்வைக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல நேரு அவர்கள், அதுக்கப்புறம் நேருவோட மகள், இப்படி வரிசையா வராங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு. குறைந்தபட்சம் காங்கிரஸ் பார்ட்டியில மன்மோகன் சிங்க்குலாம் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. திமுக மாதிரியான ஒரு கட்சியில அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கருணாநிதி அவர்களோட ஃபேமிலி தாண்டி வேற யாரும் அங்க சிஎம் ஆக வாய்ப்பு டெஃபினட்டா கிடையாது. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் சரி உலகம் முழுக்க மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது. அப்ப சாதாரண மக்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சில வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க மக்கள் போராடி ஜனநாயகத்தின் வாயிலாக மக்கள் தலைவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வராங்க. இன்னைக்கு அந்த உரிமை நம்மகிட்ட இருந்து பறிக்கப்பட்டு திமுக ஆட்சி பண்ணுச்சுன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியுன்ற ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. சோ நம்ம சண்டை போட்டு வாங்கின உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. நம்ம சொசைட்டி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய அநியாயம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார் 2021 பிறகு அவர் ஆட்சிக்கு வந்தது பிறகாக. இப்பொழுது அதை அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு, அதாவது அந்த ஸ்கூல்லேயே பிரைமரி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது பஞ்சாபினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் கலந்துகிட்டு இருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நல்ல ஸ்கீம், நான் பஞ்சாப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பாக்குறோம், சாத்தியக்கூறுகளை ஆராயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக மொத்தமாக 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காலை உணவு உண்ண போறாங்க அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியா நம்ம சேனல்ல இலவசங்களுக்கு எதிராக நம்ம பேசிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்குற விஷயமா இருக்கலாம், உரிமை தொகையின் 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கலாம், இலவச டெலிவிஷன் செட்ஸா இருக்கலாம். இலவசம் அப்படின்னு வரும்போதே பர்சனலா எனக்கு அதுல பெரிய ஈடுபாடு கிடையாது. நிறைய விமர்சனங்களை தொடர்ச்சியா நம்ம சேனல்லையும் வைத்து நீங்க பார்த்திருப்பீங்க. அது போக அரசுன்னு வரும்போது கவர்மெண்டோட ரோல் கம்மியா இருக்கணும், அரசு எல்லா விஷயத்தையும் தலையிடக்கூடாது, எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவுல கவர்மெண்டோட ரோல் அதிகமா இருக்கு, மதுபானங்களை கவர்மெண்ட் உற்பத்தி பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்டோட ரோல் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் அதுவுமே கம்மியாகணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். உதாரணத்துக்கு இப்போ பிஎஸ்என்எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது ஒரு நஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. பட் இருந்தாலும் அரசு அதை நடத்துறாங்க. அப்ப அரசு தான் அதுக்கு பணத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்தை அரசு தான் ஈடுகட்டுறாங்க. அப்ப நம்ம பணம் தான் அங்க வேஸ்ட் ஆகுது. இப்ப பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா
யூனிக்கா ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. பிஎஸ்என்எல் பண்ற வேலையை மற்ற நிறுவனங்களும் பண்ணுவாங்க. மற்ற ஏர்டெல் இருக்கலாம், ஜியோவா இருக்கலாம். இவங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏர்டெலோ ஜியோ வந்து 4G கொண்டு வரும்பொழுது 2Gலே இருக்கானுங்க. அப்பதான் 3Gக்கு அப்டேட் பண்ணலாமா அந்த லெவல்ல தான் இருந்தாங்க. இப்போ 5G வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் 4G வரலாமா அந்த லெவல்ல ரொம்ப பின்னாடி இருக்கு அரசு நிறுவனங்கள். ஸோ அப்ப இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை கூட நம்ம ஆட் பண்ணலாம். பிஎஸ்என்எல் கொடுக்கக்கூடிய சர்வீஸை இன்னும் பெட்டரா மற்ற நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனத்தை ரன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? குறிப்பா அதே காஸ்ட்ல. ஆமா, அதே காஸ்ட். அரசை பொறுத்தளவுல இந்த நிறுவனத்தை ரன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நீங்க ரன் பண்றீங்க, நிறைய நஷ்டங்கள் வருது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக நிறைய பணத்தையும் நீங்க உள்ள பம்ப் பண்றீங்க. இதெல்லாம் யாரோட பணம்? மக்களோட வரி பணம். ஸோ அதனால தேவையில்லாம எல்லா இடத்துலையும் அரசு மூக்க நுழைக்க கூடாது அப்படின்றது என்னோட பார்வை. சில இடங்கள்ல நம்மனால சில விஷயங்கள் பண்ண முடியாது. ரோட் போட முடியாது, டிஃபென்ஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியாது, நோட்டு அச்சடிக்க முடியாது. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் சென்ட்ரலைஸ்டான ஒரு கவர்மெண்ட் இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்றதுதான் என்னோட பார்வை. பட் இருந்தாலும் இந்த உணவுன்னு இருக்கு இல்லையா, உணவுன்னு வரும்போது அதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிளெக்சிபிலிட்டி இருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அது பள்ளி மாணவர்கள், குறிப்பா பள்ளி மாணவர்கள், அவங்க காலையில சரியா சாப்பிடாம பசியோட ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில இது கம்ப்ளீட்டா கூடாது அப்படின்ற மாதிரி நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். அதுவும் பெரிய லெவல்ல வறுமை இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. நிறைய மாணவர்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே சிக்கலா தான் இருக்கு. மாணவர்கள் மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு வரும்போதாவது அந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது நல்லதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்கறது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இதுல என்ன சிக்கல்னு நான் பாக்குறேன்னா, 1982 எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம உணவு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏறக்குறைய ஒரு 45 இயர்ஸ்க்கு மேல ஆயாச்சு. இந்த விஷயத்த நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்பாவே காமராஜர், ஆமா, மதியம் 1920ஸ்ல இருந்தே இருக்கு. அந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. 1982ல சத்துணவு திட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப என்னன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்களும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமையும் கொண்டு வராரு. அதையும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் அதை கொண்டு போறாங்க. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறீங்க. உங்களோட லாஜிக் என்னன்னா, வறுமை பெரிய அளவுல இருக்கு. ஸோ வறுமையிலிருந்து நம்ம பசங்களை மீட்டு கொண்டு வரணும்னா ஸ்கூலுக்கு முதல்ல அவங்கள கொண்டு வரணும். ஸோ அப்போ ஸ்கூலுக்கு வராங்கன்னா ஃப்ரீயாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும். ஸோ உள்ளே வராங்க, படிக்கிறாங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் வறுமையிலிருந்து அவங்க மீண்டு வரணும். நீங்கள் 45 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ. பட் இருந்தாலும் இன்னைக்கும் அது தேவைப்படுது. இன்னைக்கு நேற்றை விட அதிகமாக தேவைப்படுது. அப்ப நீங்க மாணவர்களை மீட்டு கொண்டு வரலையே, மக்களை வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரலையே, இன்னும் அவங்க இலவச உணவை சார்ந்திருக்காங்களே. இது முக்கியமான ஒரு விஷயம். நான் இதை சொல்றதால கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல. இதையும் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க கோடிக்கணக்கா பணம் செலவழிக்கிறீங்க, டெய்லி மாணவர்களுக்கு உணவு கொடுக்குறீங்க. உங்களோட நோக்கம் என்ன? அவங்கள வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க நோக்கமா இருக்கு. உங்க நோக்கம் நிறைவேறியிருக்கா? நம்ம அரசுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், நம்ம டாக்ஸ், நம்மளோட டாக்ஸ் மணி வச்சு தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. ஸோ அதை ப்ராப்பரா நம்ம செலவழிக்கிறோமா? ஏன் அவங்கள இன்னும் மீட்டு கொண்டு வர முடியல? நேத்தை விட ஏன் இன்னைக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, இதுக்கு பின்னாடி ஒரு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸும் அனௌன்ஸ் பண்ணும்போது பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கும் நடக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கும் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த நியூஸ் வருது. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பெரிய ஒரு ஆட் இருக்கு. இந்த விஷயங்கள் நம்ம பாக்குறோம். நீங்க நியூஸ் எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாம் ஒரே ஸ்டைல்ல நியூஸை வந்து கவர் பண்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ப்ரொபகண்டாவும் இருக்கு. நீங்க மக்களுக்கு நல்லது பண்றீங்க, அது போய் சேருது, எல்லாம் ரைட் தான். ஆனா அதை ஏன் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினோட சேர்த்து அதை ஏன் நடத்துறீங்க? ஒரு பிஆர் ஒர்க்கையும் சேர்த்து ஏன் பண்றீங்க? இதுவும் மக்கள் பணம் தானே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஏன் பணத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணும்? இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா பாக்குறேன். இந்த ஸ்கீமை பொறுத்தளவுல இன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லயும், நான் ஒரு 4 நியூஸ் பேப்பர் பார்த்தேன், எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த ஆட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீ கிடையாதுல்ல, எவ்வளவு ஆமா, லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு அந்த ஆட்ஸ் எல்லாம் போட முடியும். இந்த நியூஸை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வந்து இந்த ஆட்ஸை போட்டு எதுக்கு இந்த விஷயங்கள்லாம்? ஸோ ஒன்று, இதை ஃபோக்கஸ்டா ஏன் ரிசல்ட் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குதுன்றத ஃபோக்கஸ்டா ஸ்டடி பண்ணுங்க. ரெண்டாவது,
ஒண்ணு நல்லது பண்றீங்கன்னா நீங்க நல்லது பண்ணாலே மக்களுக்கு போய் சேர்ந்துரும். நிஜமாவே நீங்க நல்லது பண்றீங்கன்னா அதுவே ஒரு பப்ளிசிட்டி தான். மக்கள் உங்களை பாசிட்டிவா பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க. அதை தாண்டி நீங்க தனியா அதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த உணவுகள்லாம் இப்பொழுது முதலமைச்சர் வராரு, திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னும் பொழுது அந்த உணவுனுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கங்க. முதலமைச்சர் தொடங்கி வச்சுட்டாரு, ஒரு மாசம் கழிஞ்சிருச்சு. அதே மயிலாப்பூர் ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த உணவை நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த தரம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நான் வந்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில படிச்சவன் தான். அங்க மதிய உணவு திட்டம்லாம் உண்டு. ஸோ அந்த மதிய உணவு திட்டத்தை நீங்க வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாலாம் அணுக முடியாது. சும்மா பசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஃபுட் தான் அங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அரசு பள்ளிகள்ல அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல வந்து அரசு விடுதிகள், அரசு நடத்தக்கூடிய விடுதிகள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய, பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய விடுதிகள்லாம் வந்து உணவுகள் அவ்வளவு மோசமாக இருக்கும். ஏதோ இந்த போஸ்டர் ஒட்ட பச தடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு பேருக்கு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றது வேற, உளப்பூர்வமாக ஒன்று செய்யறோம் அப்படின்றது வேற இல்லையா. ஸோ இங்க நடக்கிறது வந்து ஒரு ஸ்கீம், இது வந்து ஒரு பேரளவுக்கு மக்களிடையே போனா போதுமானது. இது வந்து உளப்பூர்வமாக அந்த மாணவர்களுக்கு சத்தான உணவு போய் சேரணும் அப்படின்றதுல கொஞ்சம் மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. 100% அது உண்மைதான். இது எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து தெரியும். ஃபுட்டோட குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு அவங்க ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த பணத்தை வச்சு பெருசா எதுவும் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு முட்டை கொடுக்குறாங்க, முட்டையோட குவாலிட்டி நிறைய நேரங்கள்ல மோசமா இருக்குன்றாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம், அதுல ஊழல் பண்றது இருக்கு, அதோட குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு, சரியா அதை குக் பண்றது இல்ல, இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வரதையும் நம்ம பார்க்கறோம். அதனால கண்டிப்பா குவாலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க இப்படி பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது அது கவர்மெண்ட்டுக்கு பெரிய செலவையும் ஏற்படுத்தும். ஸோ கரெக்டா ஃபோக்கஸ்டா எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல நீங்க பண்ணலாம். ஒரு கரெக்டான ஒரு கிரைட்டீரியாவை செட் பண்ணி யார் யாருக்கு தேவையோ அந்த செக்ஷனை மட்டும் கரெக்டா போய் சேர்ற மாதிரி நீங்க பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்கூல்ல 4 பேருக்கு மட்டும் கொடுப்போம்னு கொடுக்க முடியாது. ஸோ ஆனா எந்த ஏரியாஸ், கிராம பகுதிகளா, சில இடங்கள்ல ரொம்ப ஏழ்மை நிலை நிறைய இருக்கும், அந்த மாதிரி கரெக்டான ஏரியாஸை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நீங்க பண்ணலாம். இவங்க எப்படி பண்றாங்கன்னா, இவங்க வந்து இதை ஒரு பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம மக்களை ரீச் பண்ணலாம், ஓட்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கீம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும். உரிமை தொகை அப்படின்னு கொண்டு வந்தாங்க, இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரையும் உள்ள கொண்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன? எலெக்ஷன் வருது. ஆமா, எலெக்ஷன் வருது. கொஞ்சம் பேருக்கு இப்போ போச்சுன்னா மீதி கொஞ்சம் பேர் கொச்சுக்கிறான். அப்ப நான் அவனுக்கு ஓட் போட மாட்டேன், நீ அவனுக்கு மட்டும் கொடுக்குறேன், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற கோபம் வருது. அதுக்கு இவங்களுக்கு ஓட்டு வரணும் அப்படின்றதுக்காக மக்கள் வரி பணத்தை வாரி இறைக்கிறாங்க. மக்கள் வரி பணத்தை வாரி இறைச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசனுடைய கடன் அப்படின்றது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. ஸோ இவங்களை பொறுத்தளவுல இப்ப என்ன பண்றாங்கன்னா, யூசுவலா அரசியல்வாதிகள் அவங்க கையில இருக்கக்கூடிய ஊழல் பணத்தை எலெக்ஷன் டைம் வரும்போது விநியோகம் பண்ணுவாங்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு விநியோகம் பண்ணுவாங்க. 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நம்ம பணம், அரசு பணத்தை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகைன்ற பேர்ல கொடுப்போம். இது ஏறக்குறைய அதே தானே. நீங்க எப்படி பணத்தை எலெக்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களோ இப்ப இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டீங்க. கவர்மெண்ட் சார்பா நீங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றாங்க பொங்கலுக்கு இந்த தடவை 5000 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. நியூஸ் பாக்குறேன், டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க 5000 rupees பொங்கலுக்கு கொடுக்க போறாங்க எலெக்ஷன் வரதுனால. இப்ப நீங்க பாருங்க, டிஎம்கே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் பொங்கலுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 2வது பொங்கலுக்கு 1000, 3வது பொங்கலுக்கு 1000, 4வது பொங்கலுக்கு காசே கொடுக்கல, 5வது பொங்கலுக்கு 5000 ரூபான்னு சொல்றாங்க. இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் 5000 சொல்றாங்க. பட் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சோ கிளியர் லாஜிக் என்னன்னா, எலெக்ஷன் வருதுன்னா 5000, எலெக்ஷன் இல்லைன்னா 500. அப்ப உங்களோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நீங்க இதை யூஸ் பண்றீங்க. மக்கள் பணத்தை எலெக்ஷன் டைம்ல நீங்க பாட்டுக்கு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க மக்கள் பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க. உதயசூரியன் சிம்பிள் தான் இல்ல, மற்றபடி எல்லாமே வந்து உங்க கட்சி விளம்பரம் மாதிரி போயிட்டு இருக்கு மக்கள் வரி பணத்துல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பந்தா பண்ண வேண்டியது. நாங்க செஞ்சுட்டோம், நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இதெல்லாம் நீங்க கொடுக்கல, இதெல்லாம் மக்கள் பணம். பட் இருந்தாலும் பெருமையா செஸ்ட் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாங்க பண்ணோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால
எப்பவுமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, முடிந்த அளவுக்கு கவர்மெண்டோட ரோலை கம்மியா வச்சுக்கிறது நல்லது. கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் நாங்க பண்றோம், அதை ஃப்ரீயா பண்றோம், இதை நாங்க உற்பத்தி பண்றோம், இதை நாங்க விநியோகம் பண்றோம் அப்படின்னு எல்லா விஷயத்திலயும் கவர்மெண்ட் உள்ள வராங்கன்னா அநியாயத்துக்கு ஊழல் நடக்கும். அரசு அப்படின்ற அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, ரொம்ப இன்எஃபிஷியன்டான, ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு நிறுவனம். இப்போ ஒரு பிரைவேட் நிறுவனம் இருக்குன்னா அவன் இன்னெஃபிஷியன்டா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் இன்னெஃபிஷியன்டா இருந்தான்னா அவனுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால அவன் முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியன்டான சிஸ்டம் வச்சுப்பான். இப்ப மெக்டானல்ஸ்லாம் அப்படிதானே, மெக்டானல்ஸா இருக்கலாம், ஃபோர்டா இருக்கலாம், அவங்க கன்வேயர் பெல்ட் எல்லாம் வச்சு எடுத்து அந்த காலத்திலேயே மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கணும், நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, லீக்கேஜஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா நீங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்எஃபிஷியன்டான சிஸ்டம், நிறைய லீக்கேஜஸ் உண்டு, நிறைய ஊழல் அங்கங்க நடக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட் நிறைய வேலை செய்யுதுன்னா சாதாரணமா 100 ரூபாய்க்கு பண்ண வேண்டிய வேலையை அவங்க 200 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. அதனால நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரும். அதனால இவங்க அதை பண்றேன் இதை பண்றேன்னு வரும்போது வேண்டாம் வேண்டாம், உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க. மதுபானங்களை உற்பத்தி பண்ண வேண்டாம், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நீங்க உற்பத்தி பண்ண வேண்டாம், அதெல்லாம் யாரு பண்ணுவாங்களோ அவங்க கையில விட்டுருங்க. நீங்க குவைட்டா இருங்க. நீங்க டெலிபோன் கம்பெனி ரன் பண்ண வேண்டாம், அதெல்லாம் பார்த்துப்பான், பிரைவேட் பார்த்துப்பான். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது பெட்டர். இந்த அரசு நிறுவனங்களை பத்தி நீங்க சொல்லும் பொழுது ஒரு பிராக்டிகல் உதாரணத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் திண்டிவனம் டு தாம்பரம் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கிருந்து இறங்கிட்டேன், டிக்கெட் எடுத்துட்டு. அங்கிருந்து கிண்டி லோக்கல் ட்ரெயின்ல, தாம்பரம் டு கிண்டி லோக்கல் ட்ரெயின்ல வந்து ஏறுறேன். ஏறும்பொழுது என் கூட ஏறின ஒருத்தர் சொல்றாரு, நானும் என் ஒய்ஃபும் வரோம், நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு வரோம், 5 ரூபா டிக்கெட் அங்கிருந்து இங்க, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் 10 ரூபா டிக்கெட். இன்னொருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, நீங்க ஏறுங்க அப்படின்றாங்க. இது செக் பண்ண மாட்டாங்களா, ஏன்னா புடிச்சிட்டாங்க என்னங்க பண்றது அப்படின்னு. அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க லோக்கல் ட்ரெயின்ல, நீங்க மட்டும் ஏறுங்க அப்படின்றாங்க. இவர் மாதிரி எத்தனை பேர் அதில் டிக்கெட் எடுக்காம ஏறி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப குறைவான காஸ்ட், ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனா அதை எடுத்துட்டு வந்து மக்களால் ஏற முடியல. அதை செக் பண்ணக்கூடிய இடத்துலயும் வந்து ரயில்வே இல்லை. ஸோ ஒரு பேசிக் என்ன, டிக்கெட் எடுத்துட்டு இருக்கானா, எடுத்துட்டு ஏறானா, எடுத்துட்டு ஏறலையா, அதை கூட செக் பண்ண முடியாம ஒரு ரயில்வே வந்து இயங்குது அப்படின்னா இது எப்படி லாபத்துல இயங்கும்? ஒரு தனியார் நிறுவனம், ஒரு உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ எடுத்துங்க. சென்னை மெட்ரோ டிக்கெட் எடுக்காம நீங்க போய் பயணம் பண்ணிட முடியுமா? ஸோ இதுதான் நான் சொல்றேன், தனியாருக்கும் ஒரு அரசு நிறுவனத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதனால எல்லாத்தையும் அரசு தான் நடத்தணும் அப்படின்னு இந்த ரஷ்ய புரட்சியாளர்கள் பார்வையில பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் தமிழ்நாடு அவங்களே வந்து இப்போ கேபிட்டலிஸ்டா மாறிட்டாங்க. ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு எல்லாம் அரசு தான் நடத்தணும், எல்லாம் அரசு தான் நடத்தணும், அதுக்கு வந்து 10 பேர் ஜாலர் அடிச்சுக்கிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து மக்களை வந்து மேலும் மேலும் கடங்காரன் ஆக்கக்கூடிய ஒரு வேலைகள்ல தான் வந்து தள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாம் வெறுமனே பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துதான். இவங்களுக்கு கவர்மெண்ட் கையில பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருந்ததுன்னா பொலிட்டிஷியன்ஸுக்கு மஜா இல்ல, ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கலாம். லிட்டரலா பொலிட்டிஷியன்ஸ் கண்ட்ரோல்ல தான் அதெல்லாம் இருக்கு. ஸோ பொலிட்டிஷியன்ஸ் பணம் சம்பாதிக்கலாம், அந்த ஆங்கிள் பாக்குறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எப்படி ரயில்வே பத்தி இப்ப பேசுனீங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சில்லறை இல்லைன்னா இறங்குன்றுவாங்க. நிறைய நேரங்கள் அது சொல்லுவாங்க, சில்லறை இல்லைன்னா இறங்கிருங்கன்றுவாங்க. இதை ஒரு பிரைவேட் பஸ் டிரைவரோ, பிரைவேட் பஸ் கண்டக்டரோ, இல்லைன்னா ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவரோ இது பண்ணுவாரா? அவரை பொறுத்தளவுல ஒரு 5 ரூபா வருதுன்னா அதை விட மாட்டாங்க. நமக்கு வர வேண்டிய காசு அது. ஒரு 10 ரூபா வருதுன்னா விட மாட்டாங்க இல்லையா? ஸோ இப்ப ஒரு கவர்மெண்ட் கண்டக்டர் ஏன் அப்படி பண்றாரு? சில்லறலன்னா இறங்கிருங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாரு? இது அவர் பஸ்ஸா இருந்தா அப்படி சொல்லுவாரா? எனக்கு 10 ரூபா வருமானம் வருதுன்னா நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்டே நான் சில்லறையை ரெடி பண்ணி வச்சுப்பேன், ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். ஸோ அதனால இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மோட்டிவேஷன் இல்லை. என்னைக்கு அந்த பிரைவேட் ஓனர்ஷிப் வருதோ அப்பதான் அந்த மோட்டிவேஷன் வரும். ஏன் நிறுவனம், நான் சம்பாதிச்சா எனக்கு தான் லாபம் அப்படின்ற சூழல் வரும்போது நான் இறங்கி வேலை பார்ப்பேன். இப்போ ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா ஒரு இடத்துல நிப்பாட்டி வேற இடத்துல போய் சில்லறை எல்லாம் கொண்டு வந்து சும்மா ஒரு 20 ரூபா போனாலும் சும்மா போட்டுமே அவர் விட்டுற மாட்டார். அவர் கண்டிப்பா நம்மள உள்ள உட்கார வச்சிருவாரு, சுத்தி இருக்கவங்க வாங்கி கொடுப்பாரு, ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. பட் இவங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, மாதம் பிறந்தா நமக்கு சம்பளம் வரப்போகுது. இது நஷ்டத்துல போனா என்ன, லாபத்துல போனா நமக்கு என்ன, நமக்கு மாதம் பிறந்தா சம்பளம் வரப்போகுது. ஆனா தனியார் நிறுவனம் அப்படி கிடையாது. உனக்கு லாபத்துல போனாதான் சம்பளம், அப்படின்னா நீ வேலையை விட்டு உனக்கு தூக்கிடுவான் அவன் அப்படின்ற ஒரு இன்செக்யூர் அங்க இருக்கும். ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாத ஒரு சூழலானது இருக்கும். இப்போ ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றதுக்குள்ள போவேனா, நீ லாபத்திலயாச்சும் நீ இயக்கணும் இல்லாத, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, சம்பளம் வாங்குற, மாசம் பிறந்தா சம்பளம் வாங்குற அப்படின்ற ஒரு பொறுப்பு கூட இல்லாம நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ ஏறுனா ஏறு, இறங்குனா இறங்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தாண்டி அரசு நிறுவனங்களோ, நீங்க ஒரு அரசு நிறுவனங்கள் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சுயமரியாதையே இருக்கக்கூடாது. உன்னை வாப்போன்னு தான் கூப்பிடுவான், ஏய் உட்காருன்னு தான் சொல்லுவான், ஒருமையில தான் பேசுவான். நீங்க கண்டக்டர் டிரைவர்லாம் நீங்க வந்து அரசு பேருந்துகள்ல வந்து நான் தொடர்ச்சியா பயணம் பண்றேன்.
90% கண்டக்டர்ஸ் வந்து அந்த வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து சுயமரியாதையோட நடத்த மாட்டான். எனக்கு தான் சுயமரியாதை இருக்குது, வரவனுக்கு எவனுக்கும் சுயமரியாதை இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் அவங்க வந்து சில்லற இல்லையா அப்படியே இறங்குற ஏன் ஏறுற வா போ உக்காரு ஏய் என்ன இப்படிதான். அன்னைக்கெல்லாம் வந்து திண்டிவனத்துல இருந்து நான் பாண்டிச்சேரி ஒரு அரசு பேருந்துல பயணிக்கிறேன். லிட்டரலா அசிங்கமா திட்டுறான் ஒரு ஆள். சில்லற இல்லைன்னு சொன்னதுக்கு லிட்டரலா ஒரு கண்டக்டருக்கு வாக்குவாதம் வருது. அவ்வளவு பப்ளிக் பிளேஸ்ல வந்து அசிங்கமா அந்த ஆளு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கூட தெரியாம கண்டபடி திட்டுறான். அது இதுன்னு திட்டுறான். அதான் இது எப்படின்னா அவங்க நம்ம பணத்தை வச்சு சம்பளம் வாங்குறாங்க. எஸ்பெஷலி பேங்குக்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீ வச்சிருக்க பணம் ஏன் பணம், என் பணத்தை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கும்போது நீ தெனாவட்டா நீ பேசுற. இதே ஒரு பிரைவேட் பேங்குக்கு நம்ம போனோம்னா என்ட்ரன்ஸ்லயே நம்மளை கரெக்டா வழியில பிடிச்சி சார் வாங்க சார் உங்களுக்கு என்ன சார் வேணும், இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு சார் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க சார், அவங்க எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இதே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு நீங்க போகும்போது அவங்க ஆட்டிடியூட் பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏதோ நம்ம அவங்கள தேடி போற மாதிரி நம்ம இறங்கி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அவன் வச்சிருக்க பணம் நம்ம பணத்தை அவன் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இந்த பேச்செல்லாம் பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் இப்ப நம்ம வியூவர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்க ஏன் கம்யூனிசமை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க முதலாளித்துவத்தை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தார். அதுக்கான காரணம் என்னன்னா அப்பதான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இப்ப அரசு கையில எல்லாம் இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி கரெக்டா இருக்காது. ஒண்ணு சர்வீஸை பெட்டரா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மோசமா இருக்கு, அவங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கரெக்டா சர்வீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கஸ்டமர்ஸை ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த சிக்கல்லாம் இருக்கு. இதே இது பிரைவேட்டா இருக்கும்போது இதெல்லாம் நான் கரெக்டா கொடுப்பேன், ஏன்னா இதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்தாதான் எனக்கு லாபம் அதிகமா வரும். ஸோ எனக்கு லாபம் வரணும்னா நான் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கர்ஸுக்கும் இன்சென்டிவ் கொடுப்பேன். நீ நிறைய ஆட்களை உள்ள கொண்டு வந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுப்பேன், இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு வருமானம் அதிகமா வரும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்லாம் நான் செட் பண்ணுவேன். அப்படி செட் பண்ணும்போது பேருந்துல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்லா வேகமா ஒர்க் பண்ணுவாங்க. எப்போ ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற அந்த விஷயம் வருதோ அப்பதான் எல்லாம் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபிட் இருக்காது, உனக்கு பிக்ஸ்டா இவ்வளவுதான் சேலரி, நீ நல்லா வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கலனாலும் 10,000-15,000 ரூபாய் தான் வரும்னா வேலை பார்க்கறதுக்கான இன்சென்டிவே இல்லை. ஸோ எல்லாருமே சோர்வா தான் இருப்பாங்க, நான் என்ன பண்ணாலும் எனக்கு 10,000 ரூபாய் தான். அதனாலதான் இது ரொம்ப அவசியம். நம்ம ஒரு காம்படிட்டிவான ஒரு சொசைட்டியா இருக்கணும், ஒரு போட்டி நிறைய இருக்கணும். அது இருக்கும்போது தான் நல்லா வேலை பார்ப்போம். நிறைய நிறுவனங்கள் இருக்கணும், நிறைய போட்டிகள் இருக்கணும். ஸோ இவனோட நான் கம்பீட் பண்ணணும், அவனோட பெட்டரான ப்ராடக்ட் கொடுக்கணும், பெட்டரான சர்வீஸ் கொடுக்கணும், மொனோபோலி இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரான சொசைட்டியா இருப்போம், நல்லா காம்படிட்டிவா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்தியாவுக்கு வருதுன்னா பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? நம்ம நிறுவனங்கள்லாம் வீக்கா இருக்கு, ப்ரொடெக்டடான ஒரு என்வாரன்மெண்ட்ல இருந்து பழகிட்டாங்க. அவன் உள்ள வந்தானா அடிச்சு நம்மளை காலி பண்ணிடுவானு ஒரு பயம். இதே ஒரு காம்படிட்டிவான என்வாரன்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவனோட பெட்டரான ப்ராடக்ட் நம்ம கொடுப்போம், பெட்டரான சர்வீஸ் கொடுப்போம், காம்படிட்டிவா இருக்கும், அவனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டான ஒரு முதலாளித்துவ சமூகமா நம்ம இருக்கணும். நமக்கு அந்த ஸ்பிரிட் முதல்ல வேணும். தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த முதலாளித்துவம்னாலே ஏதோ கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது, பெரிய ஒரு முதலாளி ஆகுறது, பெரிய நிறுவனங்களை பில் பண்றது, பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஏதோ பணம் இருந்தாலே ஒருத்தன் கெட்டவன் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இந்த பார்வையெல்லாம் முதல்ல ஓரம் கட்டணும். சின்ன வயசுலயே இதெல்லாம் ஏத்திடுறானுங்க. இதெல்லாம் சின்ன வயசுல ஏத்திரியா அந்த குழந்தை எப்படி உருப்படுவான்? அவன் வளரவே மாட்டான். அவனும் பார்த்தோம்னா கவர்மெண்ட் வேலை, ஏதோ சேஃபான ஒரு ஜாப், இப்படிதான் அவன் யோசிப்பான். சின்ன வயசுலயே அந்த ஆண்டர்பிரினோரியல் ஸ்பிரிட்டை வந்து அப்படியே உள்ள இன்ஜெக்ட் பண்ணும் குழந்தைங்களுக்கு. நல்ல பெரிய உயரங்களுக்கு நீ போக முடியும், பெரிய நிறுவனங்களை கட்ட முடியும், ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பெரிய இனோவேட்டரா இருக்கலாம், இலான் மஸ்க் மாதிரி பெரிய இனோவேட்டரா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினோரியல் ஸ்பிரிட்டை நம்ம கிரியேட் பண்ணும். நம்ம சொசைட்டில இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அதுதான். நம்ம ஒரு பெரிய ஒரு கன்சியூம் பண்ணக்கூடிய மக்களா தான் இருக்குமே தவிர ஒரு கேபிட்டலிஸ்ட் கிளாஸா நம்ம இன்னும் உருவாகல, ஒரு முதலாளித்துவ வர்க்கமா நம்ம இன்னும் உருவாகல. அது மாத்தணும். அடுத்ததாக விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசின ஒன்று, மன்னராட்சி அப்படின்னு சொன்ன விஷயம் நிறைய பேர் வந்து ட்ரிகர் ஆகியிருக்கு. காங்கிரஸ்காரங்களாம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க மன்னராட்சி அப்படின்னு சொன்னதுக்கு. இந்த மன்னராட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கோட் பண்றாரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்தளவுல விஜய் இது வரைக்கும் அரசியலுக்கு வந்து பேசின விஷயங்கள்லயே கொஞ்சம் உருப்படியான ஒரு விஷயம்னா இதுதான், மன்னராட்சி அப்படின்ற பாயிண்ட்டை வந்து அவரு பேசுறாரு. ஸோ இங்க ஃபேமிலி கண்ட்ரோல்ல பார்ட்டி இருக்கு, பார்ட்டி கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இருக்கு. ஸோ ஓவராலா ஸ்டேட் பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கு. இது சீரியஸான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தொடர்ந்து விஜய் பேசுறாரு. ஏற்கனவே ஒரு தடவையும் மன்னராட்சின்னு பேசினாருன்னு நினைக்கிறேன், இப்பயும் பேசுறாரு. ஸோ விஜய் அவர்களை பொறுத்தளவுல இதை நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருக்கணும். விஜய் அவரோட மாநாடு முடிஞ்சு சில நாட்கள் ஆயிருச்சு, நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசணும், பட் இதை ஃபர்ஸ்டே பேசியிருந்துக்கலாம். நம்ம இந்த மன்னராட்சியை பத்தி விஜய் பேசுறது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், பேச வேண்டிய விஷயம்.
இப்ப காங்கிரஸ் பார்ட்டி எங்க உள்ள வராங்கன்னு பார்த்தோம்னா, சீமான் அவர்கள் அதுக்கு பேசும்போது, மன்னராட்சியை பத்தி பேசும்போது, அப்ப நீங்க காங்கிரஸ் பார்ட்டியை நோக்கியும் இந்த கேள்வியை முன்வைக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல நேரு அவர்கள், அதுக்கப்புறம் நேருவோட மகள், இப்படி வரிசையா வராங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு. சொல்லும்போது காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க கட்சியை பொறுத்தளவுல நாங்க ஃபேமிலியை தாண்டியும் நிறைய பேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம். மல்லிகார்ஜுன கார்கே இப்ப இருக்காரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டராகவும் நாங்க மன்மோகன் சிங் எல்லாம் நாங்க வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்தான் அவர் பேசுறாரு. காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க. ஸோ இப்ப அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது காங்கிரஸ்காரங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப குறைந்தபட்சம் காங்கிரஸ் பார்ட்டியில மன்மோகன் சிங்க்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்களா இருக்கலாம், நரசிம்மராவ் அவர்களா இருக்கலாம், இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. திமுக மாதிரியான ஒரு கட்சியில அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கருணாநிதி அவர்களோட ஃபேமிலி தாண்டி வேற யாரும் அங்க சிஎம் ஆக வாய்ப்பு டெஃபினட்டா கிடையாது. அந்த வகையில காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். பட் இதை பேஸ் பண்ணி நான் காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப கரெக்டான கட்சின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, மன்மோகன் சிங்கை யார் அப்பாயிண்ட் பண்றா? அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு? சோ அப்போ ஃபேமிலி கண்ட்ரோல்ல தான் பார்ட்டி இருக்கு. நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க. உங்களை மீறி மன்மோகன் சிங் லீடரா வரல. அங்க இருக்கக்கூடிய சிஸ்டமை பேஸ் பண்ணி மன்மோகன் சிங் லீடரா எமர்ஜ் ஆகல. நரசிம்மராவும் அதே மாதிரிதான். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? நரசிம்மராவிட்ட கொஞ்சம் பாடங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, அவரு உங்களை மீறி போறாரு. அதுக்கப்புறம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்க போடுறீங்க, ஒரு எக்கானமிஸ்ட பதவியில உட்கார வைக்கிறீங்க. சோ மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தளவுல பெரிய ஒரு எக்கானமிஸ்ட், பெரிய புத்திசாலி. பட் அவருக்குன்னு ஒரு பேஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் பேஸ் அவருக்கு கிடையாது. அவர் பெரிய மாஸ் லீடர்லாம் கிடையாது. அதனால மன்மோகன் சிங் அவர்களால உங்களை சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். பொலிட்டிக்கலா சேலஞ்ச் பண்ண முடியாது. உங்க கட்டுப்பாட்டுல இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க. லீடர்னு அப்படி அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுல்ல, அவரா உருவாகி வரணும். ஸோ அந்த வகையில பெரிய ஒன்றும் ப்ரொக்ரெசிவான பார்ட்டி காங்கிரஸ் கிடையாது. பட் இருந்தாலும் திமுகவோட ஒப்பிடும்போது ஒரு ஸ்டெப் பெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். திமுகல கம்ப்ளீட்டா ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் தான் இருக்கு. ஃபேமிலியை தாண்டி வேற யாரும் வர முடியாது. பட் காங்கிரஸ் பார்ட்டியில அதை தாண்டி ஓரிரு உதாரணங்கள் நம்ம முன்வைக்கலாம். சில காலகட்டங்கள்ல சில தலைவர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த மன்னராட்சியை பொறுத்தளவுல ஏன் அதை நம்ம பேசணும், ஏன் ரொம்ப ஆபத்தான விஷயம் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டிலையும் சரி உலகம் முழுக்க மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது. அப்ப சாதாரண மக்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சில வம்சத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க மக்கள் போராடி ஜனநாயகம் வருது. ஜனநாயகத்தின் வாயிலாக மக்கள் தலைவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வராங்க. இன்னைக்கு அந்த உரிமை நம்மகிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் சிஎம் ஆக முடியும். திமுக ஆட்சி பண்ணுச்சுன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல சிஎம் ஆக முடியும்ன்ற ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. சோ நம்ம சண்டை போட்டு வாங்கின உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. நம்ம சொசைட்டி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய அநியாயம்! நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கையில இருந்து உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. உங்களோட குழந்தையாலேயோ என்னோட குழந்தையாலேயோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேரோட குழந்தைகளா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். நீங்க யாரும் சிஎம் ஆக முடியாது. பர்டிகுலர் ஃபேமிலில இருந்து வந்தா மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அவலம்! நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நம்ம கையில இருந்து உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. சிம்பிளா கேட்டா நீங்க தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்றாங்க. ஓட்டு போட்டு தானே நாங்க பவருக்கு வரோம், நாங்க என்ன சும்மாவா வரோம் அப்படின்ற மாதிரிலாம் கதை பேசுறாங்க. இதெல்லாம் நியாயமான வாதங்கள் கிடையாது. இப்ப இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படின்னா கம்ப்ளீட்டா மணி டிரிவன் ஆயிருச்சு. இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏ தொகுதியில கன்ஸ்டிடுவன்சில கண்டெஸ்ட் பண்ணணும்னா 5-6 கோடி ரூபாய் செலவாகுதுன்றாங்க. நான் சொல்றது ரொம்ப கம்மியா சொல்றேன். ஒரு தொகுதியில போட்டி போடணும்னா மினிமம் 5-6 crores நம்ம செலவழிக்கணும்ன்றாங்க. இவ்வளவு பணம் யார்கிட்ட இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா ஒருத்தன் கண்டெஸ்ட் பண்ணணும்னா டெஃபினட்டா சாதாரண இண்டிவிஜுவல்ஸால முடியாது. மிகப்பெரிய செல்வந்தர்களால கூட தமிழ்நாட்டுல பொலிட்டீஷியன்ஸை சேலஞ்ச் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பண முதலைகள் இருக்காங்க பாருங்க, பொலிட்டீஷியன்ஸ், அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது இங்க ஏதோ ஜனநாயகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்போம். ஆனா இவங்க அந்த எக்ஸ்பென்ஸை வந்து மேல கொண்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பணத்தை யாராலையுமே செலவழிக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளாலையும் பண்ண முடியாது. திமுகன்ற இன்ஸ்டிடியூஷனால பண்ண முடியும். இவங்களை ஓரளவுக்கு அதிமுகவால சேலஞ்ச் பண்ண முடியும், ஓரளவுக்கு பிஜேபியால சேலஞ்ச் பண்ண முடியும். மற்றபடி திமுகன்ற அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிற அந்த பவர் இருக்கு பாருங்க, ஏகப்பட்ட பெரும் பவர்ஃபுல்லான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட பேக்கப் இருக்கும். ஸோ அந்த கட்சி ஃபுல்லா சேர்ந்து ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணும். அந்த கெப்பாசிட்டி யாருக்குமே கிடையாது. அப்ப இதுல என்ன ஜனநாயகம் இருக்கு? இருக்கிற ஆப்ஷன் ஒண்ணுதான்,
இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறதுக்கு இவங்களாலதான் முடியும். அப்ப அவங்க தான் பவருக்கு வருவாங்க. மேபி ஏடிஎம்கே அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம். இப்படிப்பட்ட சூழல் இருக்கு. சோ இதுல எந்த ஜனநாயகமும் இல்ல. நம்ம சொசைட்டியை கம்ப்ளீட்டா பின்னுக்கு தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் இதை எடுத்து பேசினது நல்லது. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஆளுங்க டிபேட் பண்ண மாட்டாங்க டிவில. நம்ம ஆளுங்க இன்னும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு வருமா வராதா, அவரோட இந்த பேச்செல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, இவரு கூட்டணிக்கு வருவாரா, நேத்து வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்கானுங்க. இத மட்டும் கொஞ்சம் எடுத்து பேசலாம்ல. அவரு குடும்ப அரசியல் மன்னராட்சின்லாம் பேசுறாரு, இதை மட்டும் கொஞ்சம் டச் பண்ணலாம்ல. இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நம்ம ஆளுங்க. கரெக்டா எது தேவையில்லையோ அதை மட்டும் தான் கையில் எடுப்பானுங்க. ஆர்ட் ஆஃப் டூயிங் த யூஸ்லெஸ். தேவையில்லாத விஷயத்தை தான் கரெக்டா சூப்பரா பண்ணுவானுங்க. இப்போ இந்த மன்னராட்சி அப்படின்னு பேசும்பொழுது குடும்பம் ஆதிக்கம் செலுத்துறது தான் மன்னராட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது தமிழ்நாட்டில் இல்ல, இந்திய அளவுல எல்லா கட்சியிலையும் மோஸ்ட்லி 90% அகிலேஷ் யாதவ்ல தொடங்கி எல்லாருமே வந்து வச்சிருக்காங்கல்ல. அப்போ நம்ம திமுக மட்டும் நம்ம கார்னர் பண்றது ஒரு சரியான ஒரு போக்கா இருக்கும். நம்ம திமுகவை மட்டும் ஏன் பேசுறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால நம்ம இதை பேசுறோம். ஆனா டெஃபினட்டா இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் தான். நம்ம ஃபர்ஸ்டே பேசினது போல காங்கிரஸ் பார்ட்டிலையும் இந்த சிக்கல் இருக்கு. நீங்க சொன்னது போல காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பெரிய கட்சிகள்லயுமே ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்கு. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பின்தங்கின நாடாதான் இன்னும் இருக்கும். ஒரு ஃபியூடலிஸ்டிக் சொசைட்டிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சமூகமா தான் இருக்கும். அதனாலதான் இன்னமும் குடும்பங்கள் கட்டுப்பாட்டுல அரசியல் கட்சிகளும் மாநிலங்களும் இருக்கு. அப்படி இருக்குனாலே இங்க ஜனநாயகம் இல்ல. நம்ம ஜனநாயகம் இன்னும் மெச்சூர்ட் ஆகல அப்படின்றதான் அது காட்டுது. நம்ம இன்னும் ரொம்ப அடிமட்ட இடத்துலதான் நம்ம இருக்கோம். இன்னும் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சொசைட்டியா மாறல. இப்ப என்ன பொறுத்தளவுல நல்ல ஒரு வளர்ந்த சொசைட்டிக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, எல்லா தரப்புல இருந்து மக்களும் மேல ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ரொம்ப ஏழையா இருக்கலாம், ரொம்ப பணக்காரனா இருக்கலாம், குறிப்பிட்ட வேற ஒரு சாதியை சார்ந்தவர்களா இருக்கலாம், எந்த சாதியாவும் இருக்கலாம். எல்லாருக்குமே மேல ஏறி போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். இன்னைக்கு நீங்க நம்ம நாட்டை ஆண்ட தலைவர்களோட சோசியல் பேக்ரவுண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே கிளியர் கட்டா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு டாப் 10% மட்டும் அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குது இல்லையா? மற்ற யாருக்கும் இந்த வாய்ப்புகளே வழங்கப்படுறது இல்லை. ஸோ அப்ப மீதி 90% அங்க உள்ளேயே நெருங்க முடியாது. இது எல்லா சொசைட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கும். இப்ப அமெரிக்காவே எடுத்துக்கிட்டாலும் ஒரு கருப்பின பிரசிடென்ட்டா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒபாமாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரு பெண்ணை அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ 50% அமெரிக்கன்ஸுக்கு அங்க ஸ்பேஸ் இல்லை, கதவுகள் அடைக்கப்படுது இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளைங்க தான் அங்க பிரசிடென்ட்டா இருக்க முடியும். இப்ப மேபி சொல்லுவாங்க, இப்ப இந்தியா அந்த வகையில பெரிய அட்வான்ஸ்டான நாடுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்திரா காந்தி பிஎம் ஆயிட்டாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேக் ஹசீனா வந்து பிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அந்த வகையில பங்களாதேஷ் இந்தியாவெல்லாம் அமெரிக்காவோட வளர்ந்த நாடுகள் நம்ம சொல்லலாம்னு நம்ம அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்லலாம். பட் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் வாயிலாக தான் இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. இந்திரா காந்தி அவங்களோட பர்சனல் கேலிபராலேயோ அவங்களோட உழைப்பாலேயோ ஆகல. உழைப்பு இருந்திருக்கலாம், பட் இப்ப யோசிச்சு பாருங்க, நேரு அவர்களோட மகளா இல்லைன்னா அவங்க பிஎம் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரூட்ல அவங்க வராங்க. ஸோ அதனால நான் இந்த எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் கொண்டு வர மாட்டேன். ஸ்ரீலங்காலையும் அதே மாதிரிதான். அவங்க பேர் என்ன, ஸ்ரீமாவோ, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முன்னாடி லீடரா இருந்தாரு. ஸோ அந்த வழியில அவங்க ஆகிறாங்க. ஸோ இப்ப எல்லா சொசைட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாம இருக்கு. எந்த சொசைட்டில எல்லாருக்குமான வாய்ப்புகள் வழங்கப்படுதோ, எல்லாரும் திறமை இருந்தா மேல ஏறி போலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கோ, அப்பதான் அந்த சொசைட்டி நல்லா வளரும். அப்பதான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவான். நான் மேல ஏறி போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தருக்கு நம்பிக்கை இருந்தாதானே அவன் நல்லா கடுமையா வேலை பார்ப்பான். நான் நல்லா உழைக்கணும், எனக்கு ஒரு ஹோப் இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை வரும். அதுதான் ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டை காட்டுறது. ஸோ இன்னைக்கு நம்ம சொசைட்டில எல்லா இடத்துலயும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குன்னா மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. தமிழ்நாட்டுல நானும் நீங்களும் என்னதான் குட்டி கரணம் அடிச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அப்ப எவ்வளவு பின்தங்கி இருக்கோம்னு பாருங்க. பெரிய சமூக நீதி அது இதுன்னு ஏகப்பட்ட பேச்சு பேசிக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு இல்ல, இந்த வீடியோ பாக்குற எவனுக்கும் அந்த வாய்ப்பு இல்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு அவலம். ஆனா அதான் எப்பவுமே அடிமைப்பட்ட மக்களுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கோன்னே தெரியாது. ஒரு அடிமைத்தனத்துல இருந்து நம்ம மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நேத்து நம்ம ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்திருக்கோம் போல அப்படின்னு மாதிரி பேசுவோம். இன்னைக்கு நம்ம பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, இதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டோம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது தான் புரியும். பாதரா ஒரு ஃபேமிலி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கு இந்த சொசைட்டி அப்படின்ற மாதிரி. தமிழ் மக்கள் இவ்வளவு வீக்கா நமக்கு இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் பேசுறாங்க பாருங்க திமுக. இதை மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான்.
அகிலேஷ் யாதவ் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. அவரு இந்த மாதிரியான சமத்துவம், மார்க்சியம், அம்பேத்கரியம் இதெல்லாம் பேசுவாரான்னு எனக்கு தெரியல. மற்ற ஸ்டேட்ஸ்ல பேச மாட்டாங்க. சோ இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு பேரலா இதையும் பேசுறாங்க பாருங்க. இத பேசும்போது கட்சிக்காரனும் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு தெரியும் நான் என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் என்னால தலைமைக்கு வர முடியாது. ஆனா அவன் உட்காந்து குவைட்டா கேட்டுட்டு இருக்கான். அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுற யூடியூபர்ஸ் இருக்காங்க பாருங்க, திமுக ஆதரவு யூடியூபர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவனுக்கும் தெரியும் நீ என்னதான் பண்ணாலும் யூடியூப் முன்னாடி உட்காந்து மைக்க பிடிச்சு மட்டும் தான் பேச முடியுமே தவிர உன்னால பவர்ஃபுல்லான இடத்துக்கு போகவே முடியாதுன்னு தெரியும். அதுக்கான வாய்ப்பை இந்த சிஸ்டம் உனக்கு மறுக்குது. ஆனா அதை எதிர்த்துனால பேச முடியாது. நீயும் உட்காந்து சோசியலிஸ்ட் பேசிட்டு இருக்க. இதுதான் நம்மளோட அவலமான நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள், அதுல சிலது கெடுவாய்ப்பாக கொலைகள்லையும் முடியுது. சாதி காரணமாக நிறைய கொலைகள்லையும் முடியுது. இப்போ சிபிஎம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை நேற்று அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலுவலகங்கள்ல காதல் திருமணங்கள் நடத்தி வைக்கப்படும். காதலர்கள் வந்து பயப்பட வேண்டாம். சிபிஎம் உடைய அலுவலகத்துக்கு வாங்க. உங்களுக்கு பாதுகாப்போடு நாங்கள் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறோம். யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை சிபிஎம் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது அண்ணாமலையும் சொல்றாரு, கமலாலயத்திலையும் நீங்க வரலாம். நாங்களும் வந்து காதல் திருமணங்கள் செஞ்சு வைக்கிறோம். ஹிந்து மதத்துல இந்த சாதின்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. வாங்க நாங்க அந்த காதல் திருமணம் செஞ்சு வைக்கிறோம். கமலாலயம் திறந்துதான் இருக்கு அப்படின்றாங்க. இந்த பக்கம் அருவாள் சுத்தியும் திறந்துதான் இருக்கு, தாமரையும் திறந்து. இது எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். இது ரொம்ப தேவையான விஷயமா பாக்குறேன். குறிப்பா கம்யூனிஸ்டுகள் இதை கையில் எடுக்கிறது நல்ல விஷயம். சண்முகம் அவர்கள் பேசுறது ரொம்ப கரெக்டான விஷயம். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இத நான் பார்க்கல, நீங்க ஓகே பேசியிருக்காருன்னா அதுவுமே ரொம்ப நல்லா வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். இது தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப என்ன பொறுத்தளவுல காதல் திருமணம் செஞ்சுட்டா சாதியை உடைச்சிடலாம், சொசைட்டி டெவலப் ஆகி போயிடும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு விஷயம். காதல் அப்படின்றது எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. ஆண் பெண் 2 பேருக்கும் இது அப்ளை ஆகும். இது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். இது யாரோட யார் இருக்குன்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மற்றவங்க அதை ஏத்துக்கணும். இது பேசிக் டீசன்சி. இன்னாரோட மகனா இருக்கலாம், இன்னாரோட மகளா இருக்கலாம், இன்னாரோட தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஒரு சாதியை சேர்ந்தவர்களா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் கடைசியில் அது அவன் முடிவு. ஒருத்தன் ஒரு பெண்ணை லவ் பண்றான், ஒரு பெண் ஒரு ஆணை லவ் பண்றாங்கன்னா கல்யாணம் பண்றதா இருக்கலாம், அந்த லவ் பண்றதா இருக்கலாம், அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். இதை போய் 3வது மனுஷன் போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது பேசிக்கான ஒரு டீசன்சி. இது அது அவன் பர்சனல் விஷயம். அதுல போய் நான் மூக்க நுழைக்க கூடாது. அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் வரைக்கும் தான் நீங்க போக முடியும். இல்ல அந்த பையன் சரியில்லை, இல்ல அந்த பொண்ணு சரியில்லை, வேற பெட்டரான பார்ட்னரை சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு அட்வைஸ் வேணா பண்ணலாமே தவிர ஃபைனல் டிசிஷன் அந்த சம்பந்தப்பட்ட 2 பேரோட முடிவு. இதை நம்ம போய் மூக்க நுழைக்க கூடாது. இதை ஆனா நம்ம சொசைட்டில இந்த பேசிக்கான நாகரிகம் நமக்கு தெரியறது கிடையாது. நமக்கு சில நம்பிக்கைகள் இருக்கும். சாதிய சார்ந்த நம்பிக்கைகளா இருக்கலாம், மதம் சார்ந்த சில நம்பிக்கையா இருக்கலாம், இல்லைன்னா வர்க்கம் சார்ந்த நமக்கு சில பார்வைகள் இருக்கும். என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் என் மகளோட பார்ட்னர், இல்லைன்னா என் மகனோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி நம்மளா சில விஷயங்களை உள்ள ஏத்திக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். நம்மளோட குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்றது, அண்ணனா இருந்தா தங்கச்சியை ஃபோர்ஸ் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் பண்றோம். இது ரொம்ப அநாகரிகமான விஷயம். இதை பண்ணக்கூடாது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதால இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதை பேச வேண்டிய தேவை இருக்கு. இங்க ஒரு 2 பேர் சேர்றாங்கன்னா அதை சேர விட மாட்டேங்கிறானுங்க. உன் பிரச்சனையே கிடையாதுடா. அது அண்ணங்காரன் தான் அவன், அந்த பையன் அவன் கத்தியை தூக்கிட்டு ஓடுறான். டேய், உனக்கு சாதிய ரீதியான ஒரு பார்வை இருக்குன்னா நீ அந்த மாதிரி ஒரு லைஃபை நீ வாழு. உன் பார்வைக்கு ஏற்ற மாதிரி, உன்னோட வியூக்கு ஏற்ற மாதிரி, நீ உனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்ணை நீ சூஸ் பண்ணி நீ வாழலாம். உன் தங்கச்சி இப்படிதான் வாழணும்னு நீ சொல்றது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்பாவுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இப்ப ஒருத்தனோட பர்சனல் சாய்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வேணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டில அது இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை பிரிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பண்றோம். ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. அந்த விஷயத்த பண்றதுக்கு கம்யூனிஸ்டுகள் முன் வராங்க, பாஜக முன் வராங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இது கண்டிப்பா நடக்கணும். ஸோ இதை நான் பெரிய பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்தெல்லாம் பார்க்கல. காதல் திருமணம் பண்ணா சாதியை உடைச்சிடலாம், வர்க்க வேறுபாடுகளை உடைச்சிடலாம், சொசைட்டில பெரிய மாற்றம் கொண்டு வந்துடலாம். நான் என்னைக்குமே பர்சனல் விஷயத்த இந்த மாதிரி பெரிய
சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். எனக்கு ஒன்று வேணும்னா எனக்கு வேணும், அது என் பர்சனல் விஷயம், அவ்வளவுதான். அதுல மற்றவங்க மூக்க நுழைக்க கூடாது. இதையும் அந்த ஆங்கிள் தான் நம்ம பாக்குறோம். 2 பேர் சேர்றாங்கன்னா அது சேர்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. 18 வயசுக்கு மேல அவங்களுக்கு இருக்குன்னா எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம சொசைட்டில நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உன்னோட சாதிய வெறி, உன்னோட மத வெறி, உன்னோட வர்க்க வெறி எல்லாத்தையும் இதுக்குள்ள கொண்டு வர, அடுத்தவனோட பர்சனல் லைஃப்ல நீ அதை கொண்டு வரும்போது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கான வேலைகள் இந்த மாதிரி ஆட்கள் பண்றாங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கூட இண்டிவிஜுவல்ஸா அதை பண்ணணும். அது ஓகே தான். ஆனா இவ்வளவு நாள் நான் வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறேன், அந்த குழந்தைய படிக்க வைக்கிறேன், எல்லாம் வேண்டியதெல்லாம் தரேன். கடைசி நேரத்தில் அந்த குழந்தை வந்து வேற ஒன்று செலக்ட் பண்ணுது, வேற ஒரு பையனையோ பொண்ணையோ செலக்ட் பண்ணுது. அது அந்த பையனுடைய போக்கு சரியில்லை, அந்த பொண்ணுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு பெற்றோராகிய எங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன். தெரியும் பொழுது இது வேண்டாம், இந்த பாதை சரியா இல்லை, நீங்க வேற பாதையை கூட தேர்ந்தெடுங்க, நாங்க பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்றதே வந்து நம்ம தவறு அப்படின்னு சொல்லும்போது சரியா அப்படி நான் சொல்லவே இல்லை. இப்ப பெற்றோர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். அவங்க இந்த உலகத்தை இன்னும் 20-30 இயர்ஸ் அதிகமா பார்த்திருப்பாங்க. ஸோ யார் நல்லவன், யார் கெட்டவன், எங்க பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்க அட்வைஸ் பண்ணலாம். ஆனா நீங்க சொல்றதுதான் இன்னொருத்தன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நிறைய நேரங்கள்ல என்ன ஆகுது, உங்களுக்கு சாதி வெறி இருக்கு. அந்த சாதிய வெறியில இருந்து நீங்க இப்படிதான் நீ பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. அதே பார்வையில அவனும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்னைக்குமே நான் கேப்ரியல்ன்றவன் என்னோட ஆக்ஷன்ஸை மட்டும் தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? நான் இன்னொருத்தனோட செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க கூடாது, நினைக்கவும் முடியாது. அது தப்பு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், என் குழந்தைக்கு நான் அட்வைஸ் பண்ணலாம். ஆனா கடைசியில எண்ட் ஆஃப் த டே எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்றுட்டாங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. என் குழந்தைய நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அவங்க எடுக்கக்கூடிய முடிவை நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு படிப்பை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என் அப்பா அதை விரும்பல. கடைசியில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா என்ன பொறுத்தளவுல இது என் லைஃப், என் சாய்ஸ், நான் என்ன எனக்கு பிடிக்குதோ அதான் நான் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணிக்கலாம், எனக்கு பிடிச்சதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்றது என் ஸ்டாண்டு. நான் அதுக்கு வளைந்தே கொடுக்கல. அதே மாதிரி காதல்ன்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி தான். அது ஹைலி பர்சனலான ஒரு விஷயம். ஒரு பெண்ணோட இல்லைன்னா ஒரு ஆணோட இருக்கணுமா வேண்டாமான்றது அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் முடிவு பண்ணும். அதுக்குள்ள போய் 3வது மனுஷன் மூக்க நுழைக்க கூடாது. நீங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அதெல்லாம் வேற. இப்ப அப்பாவாவே இருந்தா கூட என்னோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், அப்பாவோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது என்னோட டேஸ்ட் என்ன, என்னோட திறமைகள் என்ன, என்னோட தேவைகள் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தானே பெட்டரா தெரியும். எனக்கு ஏத்த மாதிரி தானே நான் விஷயங்கள் பண்ண முடியும். அப்கோர்ஸ் இப்ப சுத்தி இருக்கவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, அந்த அட்வைஸ்லாம் நம்ம வாங்கணும். கடைசியில முடிவை இண்டிவிஜுவல் தான் எடுக்கணும். நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஒரு இண்டிவிஜுவல் அந்த முடிவு வந்து அவனோட முடிவா இருக்கும். அந்த முடிவால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இப்ப நான் ஒரு தவறான முடிவு எடுக்கிறேன்னா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை ஃபேஸ் பண்ணணும். தவறான பார்ட்னர் நான் சூஸ் பண்ணேன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். ஆனா அதுக்குன்னு முடிவெடுக்க தெரியாத ஒரு ஆளா இருக்கேன், வீக்கான ஒரு ஆளா இருக்கேன், எனக்காக சுத்தி இருக்கவன் எல்லாம் முடிவெடுப்பான் அப்படின்னா நான் பலவீனமான ஆளுன்னு அர்த்தம். அது அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன படிக்கணுன்றதை நான் முடிவெடுப்பேன், நான் யார் கூட இருக்கணுன்றதை நான் முடிவெடுப்பேன். என் லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். சுத்தி இருக்கவன் என் ஜாதிக்காரன், என்னோட மதத்துக்காரன், அவன்லாம் முடிவெடுக்க கூடாது. என்னை சுத்தி இருக்கவன் எனக்கு முடிவெடுக்கிறான்னா அப்ப நான் வீக்கான ஒரு இண்டிவிஜுவல் அர்த்தம். வீக்லிங் வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நான் ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவலாவே இருக்க முடியாது. ஸோ நான் முடிவெடுக்கணும், அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்கா வளர முடியும். இன்னொரு பக்கம் வந்து இப்போ எல்லா திரைப்படங்கள்ல காதல், எல்லா இடங்களிலுமே சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து காதல் அப்படின்றது வந்து காதல் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கான ஒரு படங்கள் எல்லாமே வர கமாடிட்டி ஆயிருச்சு. லவ் ஒரு கமாடிட்டி. ஆமா, லவ் இருந்தா அந்த அந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பூ பூக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் காத்து வீசும், அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம. நான் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறேன், ஸ்கூல் நல்லபடியா முடிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன் நல்லபடியா முடிக்கிறேன், அதுக்கு மேல ஐஐடி பிஜி படிக்கிறேன் முடிக்கிறேன், ஒரு நல்ல இடத்துக்கு போறேன், நல்ல சம்பளத்தை வாங்குறேன், அங்க ஒரு பொண்ணை பாக்குறேன், அல்லது முன்னாடியே ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வைக்கிறேன். இதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. நான் ஒரு இடத்துக்கு போறேன், அதுக்கப்புறம் எனக்கானதை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்கூல் முடிக்கிற எனக்கான துணையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றதும் சரியான ஒரு 18-19 வயசுல ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதை ரன் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி இருக்குமா? ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வயசு பையனுக்கு அதிகமான மெச்சூரிட்டி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 22-20 வயசு பையன் வந்து பெரிய அளவுல சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 20 வயசு பையனுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா வந்து எனக்கு இப்போ 28 வயசு ஆகுது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 28 வயசு பையனை பார்க்கும்போது அவன் ரொம்ப மெச்சூரா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு மேபி எனக்கு தெரியுது அந்த மாதிரி. ஸோ அதை பொறுத்து நான் சொல்றேன்.
ஒரு மெச்சூரிட்டியே எட்டாத வயதுல நம்ம காதல் வயப்பட்டு அந்த பெண்ணோடையோ பையனோடையோ நம்ம போகும்பொழுது டோட்டலா வந்து அந்த லைஃபே ஸ்பாயிலர் ஆகுது. அது மட்டும் இல்லாம குடும்பமும் கஷ்டப்படுது. 2 குடும்பமும் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறது வந்து ஒரு சரியான போக்கா? ஒரு காதல்ன்றது சும்மா வெறும் காதலை மட்டும் பார்க்காம அது எல்லா குடும்பமும் சார்ந்தது, ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மூத்தா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அது? இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல காதல் அப்படின்ற விஷயத்துக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. குறிப்பா நம்மளோட திரைப்படங்களா இருக்கலாம், பாடல்களா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் காதலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்ப ஹாலிவுட் எடுத்துக்கிட்டோம்னா, ஹாலிவுட்ல ஒரு 100 படம் வருதுன்னா ஒரு 10 படம் ரொமான்டிக் மூவிஸா இருக்கும். நம்ம ஊர்ல 95% படங்கள் ரொமான்டிக் மூவிஸ் தான். எல்லா இடத்துலயும் பார்த்தா ஒரே டூயட், லவ் சாங், அப்புறம் மரத்தை சுத்தி ஓடுறது. அது கூட மெச்சூரிட்டியா இருக்கான்னு பாக்குறீங்களா? அது கூட இல்லன்றாங்க. நான் அது கூட ஒரு ஒரு நாகரிகமான ஒரு காதல் வடிவமா கூட அது இல்லன்னு நினைக்கிறேன். ஒரு ஹார்ட் ஃபார்ம்ல இல்ல அது. ஸோ லவ்வை ரொம்ப ஓவர் ரேட் பண்றாங்க. அப்ப நம்ம சொசைட்டியே எப்படின்னா அதை ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாகவும் மாத்திட்டோம். லவ் அப்படின்ற அந்த கான்செப்ட் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்திட்டோம். வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்றது, இந்த கார்டுன்றது, அது இதுன்றது, ஏகப்பட்ட பணம் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாவும் நம்ம மாத்திட்டோம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அது இதெல்லாம் இதுக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி சின்ன பசங்க அது என்னன்னு தெரியாம உள்ள இறங்கி சின்ன வயசுலயே ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க லைஃபே அது ஸ்பாயில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க லைஃபை கிளியரா பிளான் பண்ணலாம். உங்களோட ஏம் இருக்கும் இல்லையா, அதை நோக்கி நீங்க போகலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். உங்களோட ஆம்பிஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். சின்ன வயசுலயே நீங்க கல்யாணமும் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பெற்றுட்டீங்கன்னா அது உங்களோட அந்த பயணத்தை அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பயணமா மாத்திரும். ஸ்லோ டவுன் பண்ணிடும். சின்ன வயசுலயே உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்துடும். ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிறைய நேரங்கள்ல காதலை உடைக்கிறதுக்கான காரணம் எதுவா இருக்கு? இதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு சொல்லலாம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நிறைய நேரங்கள்ல ஒருத்தருக்கு சாதி வெறி இருக்கு. அப்பா சாதி வெறியரா இருக்காரு. இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு ஆணை தான் நீ கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்வை அவருக்கு இருக்கு. அந்த பார்வையில இருந்து அவங்க ஸ்டாப் பண்றாங்க. அப்போ அது சிக்கல். இப்ப நீங்க சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நம்ம அதெல்லாம் பேபி சின்ன வயசுலயே சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிடையாது. ஒரு 18 வரும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப ஒரு வேலைக்கு ஒழுங்கா போய் சேரணும், செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும்னா நிறைய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்கணும். இந்த புரிதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவருக்கு தான் நான் என்னோட பையன் கல்யாணம் பண்ணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எனக்கு பார்வை இருக்கலாம். அதை நான் அடுத்தவன் மேல போய் நான் அதை திணிக்க முடியாது இல்ல. என் பையனுக்கு அதே பார்வை இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. அவனுக்கு வேற மாதிரியான பார்வை இருக்கலாம். அவன் உலகத்தை பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கலாம். எனக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தோணும். எப்பவுமே பழைய ஜென்ரேஷனை பொறுத்தவரை அதுதான் பிரச்சனையே. ஃபிக்ஸ்டா இருப்பாங்க, ரிஜிடா இருப்பாங்க. இன்னைக்கு நான் சொசைட்டில பாக்குறேன். அப்ப பழைய ஜென்ரேஷன் பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னைக்கு சொசைட்டில வர வாய்ப்புகள்லாம் புரிய மாட்டேங்குது. நீ இதுதான் பண்ணணும், இதைதான் படிக்கணும், இன்ஜினியரிங் தான் படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணும், அதுதான் சேஃபா இருக்கும். ஆனா நீங்க புதுசா வரவனுக்கு நம்மளோட நல்லா தெரியும். அவன் பாக்குறான் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டிகிரி இருக்கோ இல்லையே என்னால சர்வே ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய பேர் பார்த்தா ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலயே பண்றாங்க. இப்ப திங்க் ஸ்கூல்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அருமையான ஒரு யூடியூப் சேனல். அந்த பையன் பேரு மறந்துச்சு. ரொம்ப யங்கான ஒரு இண்டிவிஜுவல் தான். சக்சஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் சேனலை பில்ட் பண்ணிட்டார். இன்னைக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அவர் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்ல இருந்து எல்லாரையும் இன்டர்வியூ எல்லாம் பண்றாரு. நேஷனல் லெவல்ல பண்றாரு. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேனல். அந்த பையன் காலேஜ்ல படிக்கும் போது அவனை பெருசா யாரும் பார்க்கல. அவன் இன்ஃபேக்ட் காலேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கான இடமா காலேஜ் இல்ல. சோ இப்ப அவனை பொறுத்தளவுல ஜெயிச்சு காட்டிட்டான் பாருங்களேன். சோ கீழ இருந்து அவன் மேல வந்துட்டான். அப்ப அவனுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியுது இல்ல. அதுக்கான ஸ்பேஸும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எண்ட் ஆஃப் த டே சிம்பிளான விஷயம் என்னன்னா, நம்ம இன்னொரு மனிதன் மேல நம்மளோட அந்த விருப்பத்தெல்லாம் திணிக்க கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரீடமை நம்ம கரெக்டா கொடுத்தாதான் ஒரு நல்ல இண்டிவிஜுவலா அவன் வளர்ந்து வருவான். சின்ன வயசுலயே ஆனா ஒரு விஷயத்த நம்ம கிளியரா பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் குழந்தைகளுக்கு. அந்த நீ ஒரு முடிவு எடுக்கிறன்னா அந்த முடிவால வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கும் பாரு, அதை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். உனக்கு ஒரு 100 ரூபா நான் செலவழிக்க முடியும்னா 100 ரூபா தான் செலவழிக்க முடியும். அந்த 100 ரூபா நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு கஷ்டம் தான். அதே தான் எல்லா இடத்துலயும் குழந்தைகள் ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அவங்க எடுக்க வைக்கணும். நம்ம அடுத்ததாக நம்ம இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம், இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் ஒரு கைட்லைன்ஸை வந்து உருவாக்குங்க. அவங்க கண்டதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
யாரு மனதை புண்படும், என்ன கண்டென்ட் நம்ம பேசுறோம், எது வந்து நகைச்சுவை இப்படின்ற எந்த வரையறைக்குள்ளேயும் இல்லாம அவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால பல செக்டார் மக்கள் வந்து அவங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹிந்துல தலைப்புல வந்திருக்குது. ஆமா, சோ எப்படி பாக்குறீங்க? ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருக்காங்க. அதான் இது ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்ல தோணுது. இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா நம்மளே மீடியால தான் இருக்கோம். ஏதோ ஒரு வகையில நம்மளோட உரிமைகள், பேச்சுரிமை பறிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு சைட்ல ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்றத பார்க்க முடியுது. ரொம்ப ஆபாசமான வீடியோஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. ஆபாசமா பேசக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஈவன் பொலிட்டிக்கல் யூடியூபர்ஸை எடுத்துப்போமே, நிறைய பொலிட்டிக்கல் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆபாசமான விஷயங்கள் பண்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவங்களோட விமர்சனங்கள் ரொம்ப ஆபாசமா இருக்கும். தனிநபர் சார்ந்த விமர்சனங்களா இருக்கும். பர்சனலா மற்றவங்களை அட்டாக் பண்ற விஷயங்கள் இருக்கும். மற்றவங்கள நம்ம ரொம்ப அவங்கள என்ன சொல்றது, அவதூறுகள் அவங்களுக்கு எதிராக நம்ம நிறைய ஸ்ப்ரெட் பண்றது. நம்மனா இந்த சில யூடியூபர்ஸ் பொலிட்டிக்கலா கூட நம்ம பார்க்கலாம் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. எந்த ஆதாரமும் இல்லாம தவறான கருத்துக்களை மற்றவங்களை பத்தி ஷேர் பண்றது. ஸோ பொலிட்டிக்கலா ஒருத்தனை காலி பண்ணோம்னா அவனுக்கு எதிராக ஏகப்பட்ட அவதூறுகளை ஸ்ப்ரெட் பண்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பொறுத்தளவுல பிடிச்ச மாதிரி நம்ம எதுவும் பேசிட முடியாது. ஏதாவது தப்பா பேசணும்னா, அவதூறுகளை நம்ம பேசணும்னா லீகல் ஆக்ஷன் நம்ம மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த வகையில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணாங்க. ஆனா இப்ப மீடியான்றதே பார்த்தோம்னா அப்படியே காளான்கள் மாதிரி எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மழை காலத்துல காளான்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட மீடியா கம்பெனிஸ் இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசாத விஷயங்களெல்லாம் யூடியூபர்ஸ் பேசுறாங்க. நம்மளும் சில நேரங்கள் அதெல்லாம் பண்றோம். இது பாசிட்டிவான ஒரு விஷயம். எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் கிடைச்சிருக்கு. முன்னாடிலாம் நம்ம எல்லாம் ஏக்கத்தோடு இருப்போம். நம்ம பிரச்சனையை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுவானா அப்படின்ற ஏக்கத்துல இருப்போம். இன்னைக்கு நம்மளே ஒரு மீடியாவா மாறி நம்ம பிரச்சனைகளை நம்மளே பேசிடலாம். என் பிரச்சனையை வேற யாரும் பேசலாம்னா நானே பேசுவேன். இல்ல அப்படின்னா என் பிரச்சனையை சம்பந்தப்பட்ட ஒரு 40-50 மீடியா கம்பெனி நான் எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு போய் நீங்க பேசுங்கன்னு நான் சொல்லுவேன். அதுல ஒருத்தனாவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலவங்களாம் அதை ரொம்ப எஃபெக்டிவா பண்ணியிருக்காங்க. ரெகுலரா மீடியா சேனல்ஸோட அவங்க கான்டாக்ட்லயே இருப்பாங்க. இந்த இஷ்யூ நீங்க பேசுங்க சார், அந்த இஷ்யூவை பேசுங்க சார், நம்மகிட்டே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஸ்பேஸ்லாம் இப்ப கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது பெரிய வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா இன்னொரு சைட்ல ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆபாசமான வீடியோஸ் நிறைய, வல்கரான வீடியோஸ் நிறைய வருது, செமி நியூடான வீடியோஸ் நிறைய வருது. இந்த மாதிரிலாம் வரும்போது அங்க ஒரு கண்ட்ரோல் கண்டிப்பா தேவை. சோஷியல் மீடியான்றது ஒரு பெரிய வேர்ல்டு, அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதும் அவசியம். ஆனா இதை ஒரு சாக்கு போக்கா யூஸ் பண்ணி பொலிட்டிக்கலா ஒருத்தன் ஒரு கருத்தை சொல்றான், ஒரு விமர்சனத்தை வைக்கிறான் அப்படிங்கும் போது அவனையும் முடக்கிடக்கூடாது. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் ஒடுக்கிடக்கூடாது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பொலிட்டிக்கலா நமக்கு பேசுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் இருக்கும். பொலிட்டிக்கலாவும் சரி, சோஷியல் இஷ்யூஸும் சரி, எல்லாத்தையும் பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்க வல்கரா பேசக்கூடியவங்களை கண்ட்ரோல் பண்றோன்ற பேர்ல இந்த பக்கம் கை வச்சிடாதீங்க. இந்த பக்கம் கை வச்சா சிக்கலா போயிடும். ஸ்டாலின் கூட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இன்ஸ்டா ரீல்ஸ்ல உங்களுடைய ஹீரோக்களை வந்து தேடாதீங்க, உங்களுடைய மோட்டிவேஷனை வந்து அங்க போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய நீங்க யாரை பார்த்து வரப்போறீங்களோ அவங்கள வந்து அங்க போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்றதே தெரியல. சும்மா இப்படி தள்ளிட்டு இருக்கும்போது 1 மணி நேரம் வந்து முடிஞ்சிடுச்சு. சரி 1 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு, தள்ளிக்கிட்டே இருந்தோம். என்ன அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10% கூட அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஸோ இது இன்ஸ்டா ரீல்ஸ் அது வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாக்குறீங்களா, எப்படி இருக்கு அதெல்லாம்? நான் பெருசா இன்ஸ்டாலாம் பெருசா ஃபாலோ பண்ணல. ஆனா சில நேரங்கள்ல வெறுப்பேற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய பார்ப்போம். இன்ஸ்டால ஏதாவது சும்மா ரீல் போட்டுட்டு இருக்க இண்டிவிஜுவல் நபர்கள் திடீர்னு பார்த்தா அவங்க ஏதோ பெரிய செலிபிரிட்டிஸ் மாதிரி அவங்கள காலேஜுக்கு இன்வைட் பண்றது, அவங்கள ஏதோ பேச வைக்கிறது. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு சினிமா பாட்டை போட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அது ஒன்றும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துறாது. அது அவன் பெரிய புத்திசாலின்றதை ஒன்றும் ப்ரூவ் பண்ற விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனை கூப்பிட்டு காலேஜ்ல எல்லாம் பேச வைக்கிறது, அவங்களுக்கு பெரிய கௌரவம் பண்றது, இது சொன்னா உங்களுக்கு பொறாம என்ன பார்த்து இருந்துட்டு போட்டும், பொறாமனே வச்சுக்கோங்க. என்ன இப்ப பொறாமனே வச்சுக்கோங்க. பட் என்ன பாயிண்ட்னா, மனிதர்களுக்கு எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள அந்த ஒரு அடிமைத்தனம் அப்படின்றது இருக்கும். யாராவது ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறது நமக்கு பிடிக்கும். இது ஹியூமன் நேச்சர். எவனாவது ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறது நமக்கு பிடிக்கும். ஒரு பெரிய தலைவரா இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு ரைட்டரா இருக்கலாம்,
பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம். ஸோ எல்லா லெவல்லையுமே ஒருத்தனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அந்த ஷீப் மென்டாலிட்டி நமக்கு உண்டு. அதனால திடீர்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வரான்னா உடனே அவனுக்கு நம்ம சதற விடுவோம் நம்ம சில்லறைகளெல்லாம். ஐயோ அவன் பயங்கரமா இருக்கான் பாரு, சூப்பரா பண்றான் பாரு. இது நமக்கு பேசிக்கான விஷயம். எவன் பின்னாடியாவது ஓடுறதுதான் நம்மளோட பழக்கம். சினிமாக்காரர்கள் பின்னாடி ஒட்டுமொத்தமா ஓடுவோம். அதை தாண்டி இன்ஸ்டா இந்த மாதிரி பிரபலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பின்னாடியும் கொஞ்சம் பேர் ஓடுவோம். ஸோ அவன் கண்ட்ரோலு கீழே நம்ம இருக்கிறது இருக்கு பாருங்க. அவன் ஒன்று சொன்னா நான் செய்வேன், அவனோட வாய்ஸு கட்டுப்பட்டு நான் இருக்கேன் பாருங்க. இந்த பொருள் வாங்குவேன்னா நான் போய் வாங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உடனே நான் டக்கடன்னு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவன் என்னோட எஜமானா இருக்கான் பாருங்க. அது நம்ம விரும்புறோம். அது நம்மளோட இன்பில்ட் டிஎன்ஏக்குள்ளே இருக்கிறது. 99% மக்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஃபாலோவர்ஸா இருப்பாங்க, அவங்க லீடர்ஸா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால மக்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதனால தான் ஈஸியா மக்களை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சர்வாதிகாரிகளா இருக்கலாம், சினிமாக்காரர்களா இருக்கலாம், இந்த இன்ஃப்ளூயன்சஸா இருக்கலாம். ஸோ முன்னாடிலாம் அந்த மாஸ் மீடியாவை கையில் வச்சிருந்த ஆட்கள் மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த இன்ஸ்டா சுல்லான்களும் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க பின்னாடியும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா பெரிய பவுன்சர்ஸ்லாம் வச்சு அப்படி கெத்தா நடக்கிறாங்க. நானும் ஒரு செலிபிரிட்டி தான்டான்னு பவரை காட்டுறாங்க. அது மட்டும் காட்டுறது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கேம் பண்ணக்கூடிய ஐடிஸ், அந்த வெப்சைட் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்றாங்க. அவங்களுக்கு காசு வருது. பாதிக்கப்படுறது யாருன்னா அவங்க நம்பி பாக்குறான் பாருங்க, அவன் பாதிக்கப்பட்டுறான் அதுல போயிட்டு. படணும் ஆக்சுவலா அவனுங்கெல்லாம். அப்பதான் அவனுக்கும் புத்தி வரும். சும்மா ஏதாவது ஒன்னுத்துக்கும் உதவாத பசங்க பின்னாடி எல்லாம் ஓடிட்டு இருந்தா அவன் ஏமாத்த தான் செய்வான். அவன் உங்களை யூஸ் தானே பண்ணுவான். நீங்க ஒருத்தன் கையில அதிகப்படியான பவர்ஸை கொடுக்குறீங்க, அவன் சொன்னா நான் கேட்பேன், நீ ஒரு பெரிய ஆளு, நீ தான் சூப்பர் அப்படி இப்படின்னு நீங்க மனசுல ஏத்தி வச்சுக்கிறீங்க. அப்ப அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணதான் செய்வான். அதான பண்றான். ஆக்சுவலா அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மக்களை யூஸ் பண்றான். அப்ப நமக்கு தான் புத்தி வேணும். ஒருத்தன் பின்னாடி நம்ம போறோம்னா அவன் அதுக்கு தகுதியானவனான்னு பார்க்கணும். ஒரு நல்ல தலைவராக இருந்தால் நீங்க அவர் பின்னாடி போகலாம், ஒரு நல்ல எழுத்தாளராக இருந்தால் நீங்க அவரை ஃபாலோ பண்ணலாம். ஆனா நீங்க விஷயத்தோட அதை பண்ணணும். அது இல்லாம நீங்க பாட்டுக்கு சும்மா பாக்குறது பின்னாடிலாம் போறது, ஒருத்தன் பிரம்மாண்டமா பெருசா தெரிஞ்சான்னா உடனே அவனுக்கு அடிமையா மாறிடுறது, இப்படி இருந்தோம்னா தப்பு இல்லை. நீங்க ஆக்சுவலா ஒரு பெரிய ஆள் ஆகணும்னா நீங்க ஒருத்தனை வெறித்தனமா ஃபாலோ பண்ணதான் ஒருத்தனை பெருசா பெரிய ஆள் ஆக முடியும். ஒரு நீங்க வந்து இப்போ வந்து நான் மணிரத்னம் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம், ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னா. அப்ப நான் அவரை உள்வாங்கிக்கணும், அவரை நல்லா ஸ்டடி பண்ணணும், முடிஞ்சா அவருக்கு நான் வேலை பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்டா நான் அவருக்கு கீழே வேலை பார்க்கணும். எப்பவுமே மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவார், இந்த மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்றதை பாக்குறோம்ல, அதை விட பெரிய பாடம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஒரு நல்ல சயின்டிஸ்டோட நீங்க ஒரு எடுபடியா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பா தேவை. அதெல்லாம் பண்ணணும்னாலும் ஒரு டெடிகேஷன் வேணும். அவனை நான் ஒரு மாஸ்டரா ஏத்துக்கணும், நான் ஒரு ஸ்டூடெண்டா இறங்கி போய் அவன்கிட்ட கத்துக்கணும். அது ரைட்டு. அது ஒரு தொழில் மேல, ஒரு கலை மேல, ஒரு ப்ரொஃபஷன் மேல எனக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிப்புல இருந்து நான் அதை பண்றேன். ஆனா சும்மா ஒருத்தன் இல்ல அப்படியே சூப்பரா கண்ணாடி இப்படி சுத்தி போட்டான், அப்படி முடிய அவன் ஹேர் ஸ்டைல் இப்படி பண்றான் பாடுறா, இப்படின்ற விஷயத்துக்காக நம்ம பின்னாடி போய் அவனை பின்னாடி போய் பேசிக்கிட்டு அவன் சூப்பரா கியூட்டா சிரிக்கிறான்ப்பா, அவன் ரீல்ஸ் எல்லாம் எப்படி பண்றான் பாருப்பா, இப்படிலாம் நம்ம பின்னாடி போனோம்னா அப்புறம் கண்டிப்பா அவன் ஏமாத்ததான் செய்வான். இது 100% நடக்கதான் செய்யும். அதனால அந்த அளவுக்கு முட்டாள்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றப்படதான் செய்வீர்கள். நீங்க சொல்றீங்க, நீங்களே அந்த ஆடு போய் தலையை கொடுக்குற மாதிரி நீங்களா போய் கொடுக்குறீங்க, வெட்டதான் செய்வான். உங்களை வச்சு அவன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்க தான் செய்வான். நீங்க உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் சம்பாதிக்க தான் செய்வான். நீங்க வந்து அவனுக்கு ப்ராடக்ட் தான். நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.